தமிழக அரசியலில் 50 ஆண்டு காலமாக அசைக்க முடியாத சக்தியாக விளங்கிய திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை முறியடித்து தனது முதல் தேர்தலிலேயே பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு செய்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். கடந்த 2024 கட்சி தொடங்கிய போதே விஜய் 2026 தேர்தலை இலக்கு வைப்பார் என பேசப்பட்டது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக அவரது கோட் திரைப்படத்தில் ஒரு காட்சியில் அவர் கார் ஓட்டி வரும் காரின் எண் TN07CM 2026 என இருக்கும். தமிழ்நாடு 2026 முதல்வர் என்பதை குறிப்பால் உணர்த்திய அந்த வைரல் கிளிப் இன்று நிஜமாகியுள்ளது. விஜயின் நண்பர் பிரேம்ஜி அமரன் அன்று சொன்னது போலவே தமிழகத்தின் முதல்வராக விஜய் அரியணை ஏற தயாராகிவிட்டார். 234 தொகுதிகள் கொண்ட தமிழக சட்டமன்றத்தில் விஜயின் தாவேக 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. விஜய் போட்டியிட்ட திருச்சி மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் அவர் வெற்றி பெற்றுள்ளார். இதில் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு பெரம்பூர் தொகுதியை மட்டும் அவர் தக்க வைத்துக் கொள்வார் என தெரிகிறது. ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் நம்பரான 118 எட்ட விஜய்க்கு இன்னும் 10 இடங்கள் தேவைப்படுகின்றன. இதற்காக திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிக ஆகியவற்றுடன் தாவேக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் தமிழகத்தின் அடுத்த முதல்வராக விஜய் விரைவில் பதவியேற்க உள்ளார்.